அன்பு சொந்தங்களான விருச்சிக ராசி சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்ப வரைக்கும் நீங்க கஷ்ட காலத்துல தான் இருக்கீங்கிறது தெரியுங்க. ஆனா அந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு தரக்கூடிய வகையில 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தோஷத்த தரக்கூடிய ஆண்டா பிறக்க போகுதுங்க. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிமையான ஆண்டு, இன்பத்தை மட்டுமே தரக்கூடிய ஆண்டா இந்த வருஷம் இருக்க போகுது. தலைப்பு பார்த்திருப்பீங்க. விருச்சிக ராசியுடைய காலில் விழுந்தாலும் கூட உங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. நீங்க காலி தாங்க. ஆபத்தும், அதிர்ஷ்டமும் நிறைந்தவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த 2025 ஒரு நல்ல விடிவு காலமா இருக்க போகுது. இது விருச்சிக ராசி அப்டின்னாவே, இவங்கள பத்தின மத்தவங்களுடைய எண்ணம் எப்டி தெரியுமா? "இவனுக்குலாம் என்னடா தெரியும்?" அப்படிங்கிற மாரி யோசிப்பாங்க. "இவலாம் என்ன பண்ணிடுவா?" அப்படிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சொல்லப்போனா உங்கள ஒரு துச்சமா நெனச்சிருப்பாங்க. வீட்ல இருக்கிறவங்களே, "அட இது வேண்டாத பீஸுப்பா, எங்க வீட்ல சும்மா சுத்திட்டு கிடக்கா" அப்படின்னு நெனைப்பாங்க. ஆனா இவங்களுடைய அரும பெரும தெரியுமா உங்களுக்கு? ஆன்மீகம் முதல் அறிவியல் வரைக்கும் அனைத்தும் அறிந்து வச்சிருப்பாங்க. குறிப்பா இவங்க நியாயத்தின் பக்கம் நிப்பாங்க. மென்மையானவங்க. விட்டு கொடுக்கக்கூடிய மனம் படைத்தவங்க. எல்லாருக்கும் உதவணுன்ற குணம் இருக்கும். நீ யார் என்னன்னு தெரியாதவங்க கூட உதவி கேட்டீங்க அப்டின்னாக்க, ஆ சரி இருப்பா, இந்தாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் கிட்ட இருக்கிறத குடுக்கக்கூடிய ஒரு குணாதிசயம். யாருக்குல்லாம் இவ்வளவு பெரிய மனசு இருக்கும்? சொல்லுங்க பாக்கலாம். தெரிஞ்சவங்க வந்து கேட்டாலே வச்சுக்கிட்டு இல்லன்னு மறைக்கக்கூடிய காலத்துல, தெரியாதவங்க வந்து உதவி கேட்டாலும் அழகா செய்யக்கூடியவங்க. குறிப்பா இவங்க வந்து மத்தவங்கள வழிநடத்துவாங்க. தனக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அத மறைச்சு வச்சுட்டு நான் மட்டுமே உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க கிடையவே கிடையாது. தனக்கு தெரிஞ்சத 10 பேர் வாழ்ந்துட்டு போட்டும். நல்லா இருங்க. எதுவும் நீங்க வந்து என்னுடைய பொழப்ப கெடுக்க போறதில்ல. நான் சொல்லிக் குடுக்குறனால உங்க பொழப்பு நல்லா இருக்க போகுது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க. தூய உள்ளத்துக்கு சொந்தக்காரங்க. விறுவிறுன்னு இவங்க பேசுறதுனாலயும், விறுவிறுன்னு இவங்க வந்து செயல்பாடுகள் இருக்கிறதுனாலயும், இவங்க என்னதான் வந்துட்டு கொட்டக்கூடிய குணம். அதாவது படபடன்னு பேசுறதுனால கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசுற மாரி உங்களுக்கு தோற்றம் இருந்தாலும், இவங்க மனசளவுல ஒண்ணுமே இருக்காது. சூதுவாது தெரியாது, பகைமை பாராட்ட தெரியாது. என்ன கொஞ்சம் முன்கோபம் வரும். நல்லது கெட்டது தெரியாதனால, எது நல்லது, எது கெட்டது, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கன்னு எதுவுமே தெரியாம மொத்தமா எல்லார்ட்டயும் ஒரே மாதிரி பழகுறதுனாலயே, நெறைய இடங்கள்ல அடி மேல அடி, இடி மேல இடி, நெறைய பணத்த இழந்திருக்கீங்க. கொஞ்சம் நெஞ்ச துரோகத்த அனுபவிக்கல. இப்போ வரைக்குமே. வயசு 60 ஆகும். ஆனா இப்போ வரைக்குமே ஏமாந்து தான் நின்னுட்டு இருப்பீங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மைன்னு நினைச்சா விருச்சிக ராசிக்காரங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்கள பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட குணாதிசயங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்தின 2024 விட்டுட்டு 2025 நம்ம போயிடுவோம். இப்ப வந்து நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, விருச்சிக ராசி என்ன சொல்லுவீங்கன்னா, "அட போம்மா என் வாழ்க்கை அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு, அவங்க ஏமாத்துறாங்க, இவங்க ஏமாத்துறாங்க, இப்படிதான் நடந்துச்சு, நானா இப்படிதான் நான் நடந்துக்கிட்டேன்." இப்படி ஆரம்பிச்சுருவீங்க. ஆனா, அதுக்கெல்லாம் ஒரு தீர்வா அந்த 2025 வருது. நடந்த விட்டுரும். நடக்க போறத நெனச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு, வரக்கூடிய வருஷத்த வரவேத்து வரக்கூடிய வாய்ப்ப கரெக்ட்டா பயன்படுத்திக்கணும். உங்கள பொறுத்தவரைக்கும் புத்தாண்டு முதலே பதவிகள் கிடைக்கும். வேலை திறமைகளுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாரி நல்ல வேலை அமையும். அதிகார பதவி கிடைக்கும். அதிகார பதவியில இருக்கக்கூடிய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா சில நேரங்கள்ல டென்ஷனா இருந்திருப்பீங்க. மன உளைச்சல்ல இருப்பீங்க. வேலை சுமை அதிகமா இருந்திருக்கும். வீண் பழி சுமத்திருப்பாங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து பெருசா சப்போர்ட் பண்ணியிருக்காது. செரிமான கோளாறு இந்த மாரி விஷயங்கள்லாம் இப்போ மறைய போகுது. மறைமுக எதிரிகள் கூட இப்ப இனம் கண்டறிவீங்க. அவங்கள ஒழிச்சு கட்டிடுவீங்க. சொல்லப்போனா உங்க எதிரிகள் கூட இப்ப உங்களுக்கு நண்பர்களா மாறுவாங்க. அட இவன் குணம் தெரியாம, இவ குணம் தெரியாம நான் வந்து இவன எதிரியா நினைச்சுட்டேனேப்பா! இவ்ளோ நல்ல பிள்ளைங்களா இருக்காங்களே! அப்படிங்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்க மனசுல ஒரு வித போராட்டம் எழுந்திருக்கும். அந்த போராட்டத்துக்குலாம் ஒரு முடிவு வரப்போகுது. அதிகமா வட்டிக்கு கடன் வாங்கி, ரொம்ப கஷ்டப்பட்ட நீங்க இப்ப அந்த கடன வந்துட்டு 1 பைசா பாக்கி இல்லாம அடைக்கக்கூடிய அளவுக்கு பணவரவு அப்படின்றது பல வகைகள்ல வந்து சேரும். குலதெய்வ கோயில புதுப்பிப்பீங்க. குலதெய்வ கோயில புதுப்பிக்கிறதுக்குலாம் எவ்வளோ பெரிய புண்ணியம். அதுக்கு எந்த அளவுக்கு பண வசதி நமக்கு இருந்திருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அமைப்ப தெய்வங்கள் உங்களுக்கு குடுக்குறாங்க. தங்க ஆபரணங்கள் வாங்குவீங்க. வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு. ஆனா, ஒரு விஷயத்துல மட்டும் விருச்சிகம் கவனமா இருக்கணும். பண விஷயத்துல. ரொம்ப கவனமா இருக்கணும். வீட்ல இருக்கும் கூட உன்கிட்ட 10 பைசா இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. மறைச்சு வை. பிரச்சனையே கிடையாது. ஏன் இத்தன நாளா யாரும் உங்கள நம்பல. இனிமேலுக்கும் வந்துட்டு நீங்க வந்து உண்மையா இருக்கிறதுனால யாரும் உங்கள நம்ப போறதில்ல. அதுக்குன்னு உண்மையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. உண்மைய மறைச்சு வையின்னு சொல்றேன். காசு பணத்த மறைச்சு வை. உன்கிட்ட இருக்க சொத்து பத்த மறைச்சு வை. அதே மாரி எக்காரணத்த கொண்டும் விருச்சிக ராசிக்கு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. யாருக்கும் நான் பொறுப்பு அப்படின்னு போய் நிக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்த உறவுக்காரர்கள், நண்பர்கள் ரொம்ப உரிமையா உங்ககிட்ட பேசுவாங்க. அத வந்து பார்த்து மயங்கிடாதீங்க. அது உங்கள கெடுக்கிறதுக்கு தான். உங்க பேர கெடுக்கிறதுக்கு, உங்களுடைய
நன்மைகள வந்துட்டு தீங்கா மாத்துறதுக்கு தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. யாரா இருந்தாலும் சந்தேக கண்ணோட பாருங்க. தப்பே கிடையாது. அடுத்தா குரு பகவான பொறுத்தவரைக்கும், உங்களுடைய சோர்வு வந்துட்டு சுறுசுறுப்பா மாத்துறாங்க. உங்கள உற்சாகமா வச்சுக்க போறாங்க. எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு ஆர்வம் பிறக்கும். அரைகுறையா நின்ன வேலை கூட இப்ப முழுமையா செய்து முடிப்பீங்க. வீட்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வீடே வந்து கோலாகலமா இன்னைக்கு வந்து என்ன சொல்றது? திருவிழா மாரி தினம் தினம் திருவிழா மாதிரி இருக்க போகுது. தம்பதிகளுக்கிடையே இருந்த சந்தேகம், ஈகோ இந்த பிரச்சனைகள்லாம் நீங்க போகுது. ஒற்றுமை பலப்பட போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தள்ளி போன வெளிநாட்டு பயணம் இப்ப சாதகமா அமையும். குறிப்பா மகன், மகள்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த செஞ்சு வைப்பீங்க. படிக்கிற விஷயத்திலயா இருக்கட்டும், இல்ல திருமண விஷயமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில வந்துட்டு நீங்க திட்டமிடுவீங்க. அதை நீ நெனச்ச மாதிரி நடத்தி முடிக்க முடியும். திருமண வயதில இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும். ஆண்களாகட்டும், பெண்களாகட்டும். வங்கி கடன் கிடைக்கும். தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது. உங்கள கண்டும் காணாம ஒதுக்கிட்டு போன உறவுக்காரங்கலாம் இப்ப வந்து வழிய வந்து பேசுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய நிலை உயர்ந்து நிக்குது. அதே மாரி நீங்க நினைக்க முடியாத அளவுக்கு நல்ல டிசைன்ல வந்து ஆடை ஆபரணங்கள வாங்குவதற்கான ஒரு யோகம் இருக்கு. இந்த வருடம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, உங்களுக்கு கூடிய தொல்லைகள் எல்லாமே சரியாகும். அதே நேரத்துல உடல் ஆரோக்கியத்துல மட்டும் விருச்சிகம் வந்து கவனம் செலுத்தணும். சின்ன சின்ன உடல் உபாதைகள், உஷ்ணம் சம்மந்தப்பட்ட உடல் வலிக்கிறது, வயித்து வலி, தோல் நோய் இந்த மாதிரியான சின்ன சின்ன உடல் உபாதைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, அது ஏதாவது சின்னதா அறிகுறி நீங்க பார்த்தீங்கன்னா, உடனடியா மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பெற்றுக்கோங்க. அது சரியாயிடும். அதே மாரி உறவுகள் வகையில உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரப்போகுது. திடீர் யோகங்கள் வரும். பணவரவு உண்டாகும். உங்களுடைய உறவுக்காரங்கள இப்போ வந்து தேடி வந்து உதவி செய்வாங்க. கௌரவ பதவிகள் தேடி வரும். உங்கள சுத்தி இருக்கிறவங்களுடைய சுயரூபத்தெல்லாம் இப்ப வந்து தெளிவா தெரிஞ்சுக்க போறீங்க. அதை உணர்ந்து நெறைய தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க. தாய் வழியில சொத்து வந்து சேரும். புதுசு சொத்துக்களும் வாங்குவீங்க. திரும்பவும் சொல்றேன், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டுறாதீங்க. வேற்று மதத்தார் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. கெட்ட பழக்கவழக்கங்களுக்கு அடிமையானவங்க இனி அத விட்டு விலகி வருவீங்க. வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் எல்லா விதங்களிலும் வெற்றி தொடரும். கொடுக்கல் வாங்கல்ல சுமூகமான நிலை காணப்படும். அனுபவம் மிக்க வேலையாட்கள் உங்களுக்கு வந்து கிடைப்பாங்க. ரியல் எஸ்டேட், பத்திபகம், இரும்பு, துரித உணவு இந்த மாதிரியான தொழில் இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகமாகும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழில் ரீதியா உங்கள விட்டு போனவங்க கூட திரும்பவும் கூட்டு தொழில்ல பழைய பங்குதாரர்கள் உங்கள தேடி வருவாங்க. உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க எதற்கெடுத்தாலும் உங்களுக்கு குறை சொல்லிக்கிட்டே இருந்த மேல் அதிகாரிங்க இப்ப உங்கள புரிஞ்சுப்பாங்க. உங்க மதிப்பும் மரியாதையும் கூடும். உங்கள கேட்டுட்டு தான் வந்துட்டு மத்த வேலைய அவங்க ஈடுபடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கை ஓங்கும். சம்பள பாக்கி கைக்கு வரும். புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அயல்நாட்டு நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு வந்து நல்ல வேலை அமையும். உயர் அதிகாரிகளுடைய ராஜதந்திரத்த இப்ப வந்து உடை தெரிவிங்க. உங்க மீது வந்து பொய் சொன்னவங்க, தேவையில்லாத பழி சுமத்துனவங்க, அவங்களே வந்துட்டு அவங்க வயல ஒத்துப்பாங்க. உங்களுடைய மதிப்பும், மரியாதை எல்லாமே இந்த சமூகத்துல உயர்ந்து நிக்குங்க. ஆக மொத்தத்துல இந்த புது வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு புதுமையான வாழ்க்கைய கொண்டு வந்து சேர்க்குது. நல்ல வெளிச்சமான பாதை. எதற்கும் கவலை இல்லாத ஒரு நிலையை உருவாக்குது. இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல்ல கவனமா இருக்கிறத விட சிக்கனத்த அதிகமா கடைபிடிக்கணுங்க விருச்சிக ராசி. மேலும் உங்கள பொறுத்தவரைக்கும் விருச்சிக ராசியையும், விருச்சிக லக்னம், விருச்சிக ராசியில கூடிய 3 நட்சத்திரங்கள். உங்களுக்கான பரிகாரம் மதுரை மாவட்டம் பசுமலையில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ விபூதி விநாயகரை சென்று வழிபாடு செய்ய. அதே மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாப்பிட உதவி செய்ய. உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அப்படிங்கிறது தொடர்ந்து கிடைக்கும். குடும்பமே செல்வ செழிப்போட ரொம்ப சுபிக்ஷமா இருக்குங்க. நிம்மதி பெருவாழ்வு அமையும். வாழ்த்துக்கள். இப்போ இதுவரைக்கும் பார்த்தது விருச்சிக ராசிக்கான பொது பலன்கள். இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும். அப்போ நமக்கு இந்த வருஷம் இப்படிதான் இருக்க போகுதுங்கிறத தெரிஞ்சுப்பீங்க. விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி. உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு. குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது. உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. சொல்லப்போனாக்க யோகமான காலமா பிறந்திருக்கு. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சிலர் வந்து புதுசா தொழில் தொடங்குவீங்க. புதுசா வீடு கட்டி குடி புகுவீங்க. திருமண வயதுல இருந்து நல்ல வரன் தேடி வரும். வருமானம் பல வழிகள்ல அதிகரிக்கும். வேலைக்காக முயற்சி செய்றவங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். உடல்நிலையில இருந்த சங்கடங்கள் மறையும். குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் தீரும். பிள்ளைகளால நீங்க அனுபவிச்ச நெருக்கடிகள் காணாம போகும். அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கும். எதிர்பார்த்த வரவும் கிடைக்கும். எதிர்பாராத வகையிலும் வரவு உண்டு. தொழில் வியாபாரத்தில் லாபம் காண்பீங்க. சோ இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் சனி பகவானோட சஞ்சாரம் உங்களுக்கு எப்படிங்க இருக்க போகுது? உங்கள பொறுத்தவரைக்கும் சங்கடங்கள்ல இருந்து சனி பகவான் பாதுகாத்து நிக்கிறார். முயற்சிகளை வெற்றியாக மாத்துறாரு. பண வரவுல இந்த தடைகளை அகற்றி கொடுக்கிறாரு. யோக பலன்களை மட்டுமே வாழ்க்கையில அள்ளி கொடுத்து உங்க வாழ்க்கையை முன்னேத்தி குடுக்குறாரு. உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த சொல்றாரு. தாயினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் நீங்க சந்தித்து வந்த சங்கடங்கள் தீரப்போகுது. ஆசைகள் காரணமா கொஞ்சம் அலைச்சலை சந்திச்ச நீங்க அந்த ஆசைகள் நிறைவேறின் காரணமா சந்தோஷத்தை அடைய போறீங்க. எல்லா விதங்களையும் கொஞ்சம் எச்சரிக்கையாவும் இருக்கணும்னு உணர்த்துறாரு.
குடும்பத்த பொறுத்தவரைக்கும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க. பிள்ளையோட செயல்பாடுகள கண்காணிச்சுட்டே இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஸோ சனி பகவான பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் ரொம்ப சாதகம் தான். அடுத்து ராகு பகவானுடைய சஞ்சாரம், கேது பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது. ராகு வந்து உங்களுக்கு நன்மைகள அதிகமா குடுக்குறாரு. வழக்குல வெற்றியாக மாத்தி குடுக்குறாரு. உடல்நல குறைவ வந்துட்டு போக்கி குடுக்குறாரு. எதிர்ப்புகள் விலகும். தொட்டதெல்லாம் வெற்றிங்க. பட்டம், பதவி, செல்வாக்கு எல்லாத்தையுமே அதிகரிக்கிறாரு. பணம் பல வழிகள்ல வரும். செல்வாக்கு உயரும், சொத்து சேர்க்கை அதிகரிக்கும். அடுத்து குருவினுடைய சஞ்சாரம். குருவ பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். வாழ்க்கையில முன்னேற்றத்த தராரு. புதுசா வீடு, வாகனம் வாங்கக்கூடிய உங்களுடைய கனவுகள் நனவாகுது. பொன் பொருள் சேரும். பணியாட்களுக்கு அதாவது கூலி வேலை செய்றீங்க, இல்ல ஒருத்தர் கீழ வேலை பார்க்குறீங்க அப்படின்னா கூட சரி. நீங்க எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிச்சு குடுக்குறாரு. நினைத்த காரியங்கள்ல வெற்றி. வேலை தேடுறவங்களுக்கு தகுதியான வேலை. கன்னிமார்களுக்கு, கன்னி பசங்களுக்கெல்லாம் திருமண யோகம் உண்டு. பண வரவை அதிகரிக்கிறாரு. குடும்பத்துல மகிழ்ச்சியை மட்டுமே ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம். இவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய முடியும். குடும்பம், தொழில இருந்த சங்கடங்களை விலக்கி கொடுக்கிறாரு. செல்வாக்கு உயர்த்தி பிடிக்கிறாரு. உடல்நிலையில முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு. எதிர்ப்புகள் நீங்கும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். பொருளாதார நிலை உயருது. இது பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். இந்த காலம் அப்படிங்கிறது யோகமான காலமா இருக்கு. பொது பலனா பார்த்தோம்னாக்க சூரிய பகவானால நன்மைகள் உண்டாகும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். வாழ்க்கையில முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு. சங்கடங்கள்ல இருந்து உங்களை விடுவிக்கிறது மட்டும் இல்லாம தொழில் வியாபாரத்துல ஆதாயத்தை ஏற்படுத்துறாரு. பொன், பொருள், பூமி, வாகன சேர்க்கை உண்டாகுது. புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். தொழிலை பொறுத்தவரைக்கும் தொழில போட்டிகள், பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி தொடரும். வருமானம் தரக்கூடிய தொழில்கள் இப்ப வந்து செய்ய போறீங்க. உங்களுடைய முயற்சி எல்லாமே லாபம். தொழில் ரீதியா எந்த தொழில் செய்தாலும் சரி. சின்னதா ஒரு பிளாட்ஃபார்ம் கடை வச்சிருக்கீங்க. ஒரு பெட்டி கடை வியாபாரம் பார்த்தா கூட சரி. இல்ல கோடி கோடியா பணம் சம்பாதிக்கக்கூடிய எந்த தொழில் செய்தாலும் சரி. லாபம் உண்டு. பணியாட்களை பொறுத்தவரைக்கும் ஒரு கம்பெனிக்குள்ள வேலை செய்றீங்க, தனியார் துறையில இருக்க, அரசாங்க துறையா இருக்க, அதிகாரமிக்க துறையா இருக்க, எதுல இருந்தாலும் சரி. அலுவலகத்துல இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். உழைப்புக்கு அதிகரிக்கும். உழைப்புக்கு ஏற்ற உயர்வு இருக்கும். செல்வாக்கு உயரும். சிலருக்கு விரும்பி இடத்திற்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படும். தனியார் நிறுவனங்களை வேலை செய்யறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். கூட வேலை பார்க்கறவங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. சிலருக்கு புதிய நிர்வாக பொறுப்புகள் வந்து சேரும். பெண்களை பொறுத்தவரைக்கும் அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். சுய தொழில் செய்றவங்களுக்கு லாபம் உண்டு. குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விலகுது. பொறுப்புகள் அதிகரிக்குது. பிள்ளைகளோட நலன்ல அதிகமா கவனம் செலுத்துவீங்க. கணவர் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. சேமிப்புகள் அதிகரிக்கும். முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி உண்டாகும். புதுசு சொத்து வாங்குவீங்க. செல்வாக்கு உயருதுங்க. கல்வியை பொறுத்திருக்கும் படிப்புல இருந்த தடைகள் நீங்குதுங்க. மத்த விஷயத்துல கவனம் செலுத்தாம உங்களுடைய டீச்சர் சொல்றதை மட்டும் கேட்டு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா பொதுத் தேர்வுகள்ல அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் நோயால் சங்கடப்பட்ட நிலை மாறுது. எல்லா விதங்களையும் குணமாகுது. நீங்க நினைச்ச மாதிரியே நோய்கள் வந்து இந்த காலகட்டத்துல மற்றவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். பரம்பரை நோயாவே இருந்தாலும் அது வந்துட்டு இப்போ வந்துட்டு சரியாகும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல எப்பவுமே கவனமா இருக்கணும். அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் நீண்ட நாள் கனவு நிறைவேறும். தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய கல்வி, திருமணம் இந்த மாதிரி முயற்சிகள் நல்ல முடிவு கிடைக்கும். சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். பொன் பொருள் சேரும். வீடு கட்டக்கூடிய முயற்சி எல்லாம் பாதியில நின்ன வேலை கூட இப்போ வந்து மீதி வேலையை செஞ்சு முடிச்சு வீடு வந்து பால் காய்ச்சி குடி புகுந்துருவீங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கு அதிகரிக்கும். புதுசா வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் ஆலங்குடி குரு பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா மாறும். அடுத்த அனுசம் நட்சத்திரம் லாபம் அதிகரிக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும். முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். குடும்ப பிரச்சனைகள் மறையும். புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். குடும்ப நலன்ல அக்கறை அதிகரிக்கும். புதுசு சொத்து வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வாகன சேர்க்கை உண்டு. பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். சமூகத்துல செல்வாக்கு உயரும். உடல் நலன்ல மட்டும் கவனம் தேவை. பழக்க வழக்கங்களையும் எச்சரிக்கையா இருக்கணும். தாயருடைய உடல்நிலையில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் முழுக்கவே சனி பகவானோட சஞ்சாரம் எப்படி இருக்குன்னா, எல்லா விதங்களையும் வந்து உங்களை வந்து பாதுகாத்து நிக்கிறது மட்டும் இல்லாம விடுதலையை கொடுக்கிறார். உங்களுடைய வழக்கமான முயற்சிகள் கூட தடை இல்லாம நிறைவேற்றி கொடுக்கிறார். திட்டமிட்ட காரியங்கள் லாபமா மாத்துறாரு. பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்துறாரு. நீங்க எதிர்பார்க்காத அதிர்ஷ்ட பலன்களை உண்டாக்கி கொடுக்கிறார். இவர் மட்டும் தான் பண்ணுவாரு. நாங்களும் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ராகு கேது என்ன பண்றாங்க அப்படின்னா, நெருக்கடிகள் எல்லாத்தையுமே காணாம போக்குறாங்க. முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றியாக மாத்துறாங்க. தொழில் வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிக்காங்க. எதிர்பார்த்த வசதியான நிலையை உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்குறாங்க. வீடு வாங்கக்கூடிய யோகம், வாகனம் வாங்கக்கூடிய யோகம், பொன் பொருள் சேர்க்கை இந்த மாதிரியான விஷயத்த கொடுத்து உங்களுடைய அந்தஸ்தை அதிகப்படுத்துறாங்க. குறிப்பா பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளி வந்துட்டு மறையுதுங்க. அடுத்த குருடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே பணவரில் இந்த தடைகள் மறையுது. எதிர்ப்புகள் குறையுது. எல்லார்கிட்டையும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயருது. குறிப்பா இவங்களை பொறுத்த வரைக்கும் யார்கிட்ட பழக்க வழக்கத்துல ரொம்ப கவனமா இருக்கும். நீங்க தான் வெளுத்ததெல்லாம் பலன்னு கண்டவனெல்லாம் நம்பி நிறைய விஷயத்துல ஏமாந்துடுறீங்க. சரிங்களா? உஷாரா இருங்க. குருவால செல்வாக்கு உயருது. பணவரவு அதிகரிக்குது. முயற்சிகள் வெற்றியாக மாறுது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடத்துது. அலுவலகத்துல பிரச்சனைகள் விலகி நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். ஊதிய உயர்வு கிடைக்கும். அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம் இந்த வருடம் முழுவதுமே இவருடைய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு செல்வாக்கு உயரும்.
துணிச்சலா செயல்படுவீங்க. எதிர்ப்புகள் விலகுது. வியாபாரத்துல இருந்த போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க. தொழிலில் ஏற்பட்டிருந்த தடைகளை நீக்குறாரு. லாபத்தை அதிகரிச்சு குடுக்குறாரு. முயற்சிகள் எல்லாமே வெற்றி. பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். உங்கள பொறுத்தவரைக்கும் பொது பலன்கள். குலதெய்வ அருளால செயல்கள் எல்லாமே வெற்றியாக வரும். திட்டமிட்டு செயல்படுவீங்க. அரசு வழி முயற்சிகள் வெற்றியாகவும் மாறும். நீண்ட நாள பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவீங்க. பொருளாதார ரீதியா முன்னேற்றம் உண்டு. அரசியல்வாதிகள், கலைஞர்கள் இவங்களுக்குலாம் யோகமான காலம்னே சொல்லலாம். எதிர்பார்த்த வருமானம் இருக்கும். கடன்கள் எல்லாமே சுத்தமா அடைச்சிருவீங்க. புதுசு சொத்து வாங்குவீங்க. வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும். அடுத்து தொழில பொறுத்தவரைக்கும் முன்னேற்றம் உண்டு. புதிய கிளைகள் தொடங்கி வியாபாரத்தை விரிவு செய்வீங்க. வருமானம் அதிகரிக்கும். உங்க முயற்சிகள் வெற்றியாக மாறும். அரசாங்க ரீதியா நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். தொழில் ரீதியாவே ரியல் எஸ்டேட் பண்றவங்க, மெடிக்கல், ஓட்டல், விவசாயம், பில்டர்ஸ், கமிஷன் வியாபாரம், இயந்திர தொழிற்சாலை, ஆன்லைன் தொழில் இந்த மாதிரியான எல்லா விதமான தொழில்கள் இருக்கிறவங்களுக்கும் அனுகூலமான பலன் அதிகரிக்கும். பணியாட்களை பொறுத்தவரைக்கும் ஒரு கம்பெனில வேலை செய்றீங்க, இல்ல தனியார் துறையாகட்டும், அரசாங்க துறையாகட்டும், எந்த துறைகள்ல இருந்தாலும் சரி, நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த வேலை பளு குறையும். உங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். மேல் அதிகாரிங்க, முதலாளிங்க இவங்க எல்லாமே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஈஸியா நிறைவேறும். சிலருக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். பெண்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அன்பா இருப்பாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். வேலை தேடுறவங்களுக்கு உங்க தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை அமையும். அரசு துறையோ இல்ல தனியார் துறையோ உங்களை பொறுத்த வரைக்கும் வேலைப்பளு அதிகரித்தாலும் வேலைக்கு ஏற்ற முன்னேற்றம் உண்டு. சலுகைகள் கிடைக்கும். பொன் பொருள் சேரும். திருமண வயதில் இருக்கும் மாங்கல்ய பாக்கியம் உண்டாகும். கணவரை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்குங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும். டீச்சர்ஸுடைய ஆலோசனைகளை நீங்க ஏற்பதனால நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். விரும்பிய கல்லூரிகள்ல மேற்படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு நேரம் இருக்கிற மாதிரி இன்னொரு நேரம் இருக்காதுங்க. இதனால எப்பவுமே உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும். சிலருக்கு தொற்று நோய், பரம்பரை நோய் இந்த மாதிரியான பாதிப்புகள் இருந்தவங்க கூட இப்ப சரியாகும். இருந்தாலும் தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஆரோக்கியத்துல அக்கறை செலுத்தணும். யோகா பண்றது, தியானம் பண்றது, உடற்பயிற்சி செய்யறது, சத்தான உணவுகள் எடுத்துக்கிறது இந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும். அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதங்கள்லயும் வெற்றி உண்டு. எதிர்பார்த்த பணம் சேருது. எதிரிகள் தொல்லை விலகுது. தொழில வளர்ச்சி உண்டு. பணம் வருவது குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. வேலையில இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீங்க. வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. புதுசா வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க, நகை வாங்குவீங்க. உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுது. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் குச்சனூர் சனீஸ்வரரை தரிசித்து நல்லெண்ணெய் தானம் செய்ய உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்து போகும். அடுத்து கேட்ட நட்சத்திரம். வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாக்கூடிய வருஷமா இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துடைய தொடக்கமே நிலையில முன்னேற்றம் உண்டு. சங்கடங்கள் எல்லாமே விலக போகுது. குடும்பத்துல சுப நிச்சயம் நடக்கும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சிலருக்கு புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு எண்ணங்கள் ஈடேறி வரும். அரசு ஊழியர்களுக்கு அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைக்கு முடிவு வரும். வருமானம் பல வழிகள்ல சேரும். எல்லாவற்றிலும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே சமாளிச்சு அதுல இருந்து வெளிவரக்கூடிய அளவுக்கு சக்தி உண்டாகும். உடல்நிலை குறைவு சரியாகும். தாயருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்துல சனிவோட சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னாக்க, உங்களுடைய பாதிப்புகள்ல இருந்து இவர் விடுவிச்சு கொடுக்குறாரு. உங்களுக்கு இருந்த சங்கடத்துல இருந்து பாதுகாத்து நிக்கிறாரு. நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றியாக மாத்துறாரு. எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடத்துக்கு முடிவு வரும். பணவரவு அதிகரிக்கும். சிலருக்கு புதுசா சொத்து சேர்க்கை ஏற்படும். பணியின் காரணமா வெளியூர்ல வசிக்கூடிய நிலை ஏற்படுங்க. பட் அது உங்களுக்கு அனுகூலமான பலன் தான். புதிய பொறுப்புகள் சிலருக்கு தேடி வரும். அடுத்து இவரை தொடர்ந்து ராகு சஞ்சாரம் இந்த வருஷம் முழுக்கவே தீராத கடன் கூட இப்ப தீரும். குறிப்பா கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சவங்க கூட இப்ப அந்த வழக்கல்ல இருந்து, அந்த நெருக்கடியில இருந்து வெளியில வந்துருவீங்க. பணவரவு அதிகரிக்கும். தொழிலில் நீங்க எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். புதிய பொறுப்புகள், பதவிகள், அந்தஸ்து என உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். திருமணமாகி வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கும். குருடைய சஞ்சாரம் உடல்நிலையில இருந்த சங்கடங்களை சரி செஞ்சு கொடுக்குறாங்க. வீண் பிரச்சனைகளை எல்லாமே முடிவு கொண்டு வராங்க. குருவுடைய பார்வையினால தொழில வளர்ச்சி உண்டு. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பணியாட்களுடைய பிரச்சனைகள் தீரும். குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கனவு பூர்த்தியாகும். முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுதும் இல்லாம சுப நிகழ்ச்சியில் தொடர்ந்து வீட்டில் நடத்தி கொடுக்குறாரு. அலுவலகத்தில் எதிர்பார்த்ததுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அடுத்து சூரிய பகவான சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே பிரகாசமான நிலையை உண்டாகுது. பிரச்சனைகள் விலகுது. செல்வாக்கு அந்தஸ்து உயருது. வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கியம் சீராகும். அரசு வழி முயற்சிகள் அனுகூலமான பலனை கொடுக்கும். சொத்து சேர்க்கை ஏற்படும். லாபம் அதிகரிக்கும். புதுசு தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். பொது பலனை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே லாபம் உண்டு. சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நீங்க செயல்படுவீங்க. அதன் காரணமா முன்னேற்றம் உண்டு. குடும்ப நிலை அப்படிங்கிறது உயர்வுக்கு போகும். நீண்ட நாளா வம்பு வழக்குல மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருந்த நீங்க இப்ப அதுல இருந்து வெளியே வந்துருவீங்க. வர வேண்டிய பணம் கைக்கு வரும். தொழில், வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள் லாபம் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள், கலைஞர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும். சொல்லப்போனா யோகமான காலம்னு சொல்லலாம். புதிய பொறுப்புகள், ஒப்பந்தங்கள் சேரும். உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கும். தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா சுய தொழில் செய்யறவங்களுக்கு முயற்சிகள் வெற்றி. அரசு வழியில நீ எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வருமானம் உயரும். ஷேர் மூலம் அதிக அளவு அனுகூலமான பலன் உண்டு. பப்ளிகேஷன், பத்திரப்பதிவு, விவசாயம், இயந்திரம் இந்த மாதிரியான நிறுவனங்கள்,
ஆன்லைன் வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அனுகூலமான பலனை அதிகமா எதிர்பார்க்கலாம். பணியாட்களை பொறுத்தவரைக்கும் தனியார் துறையில் வேலை செய்யறவங்க சரி, இல்ல அரசாங்க துறையில இருந்தாலும் சரி, உழைப்பு அதிகரிக்கும், அதற்கேற்ற ஊதியமும் கிடைக்கும். அரசு பணியில் இருக்கவங்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும், இடமாற்றம் உண்டாகும். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறும். அதிகாரிகளே உங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க. அந்த அளவுக்கு நன்மைகள் தொடரும். பெண்களை பொறுத்தவரைக்கும் கல்வி, வேலை, திருமணம் இதுல சம்பந்தப்பட்ட எல்லா எதிர்பார்ப்பும் நிறைவேறும். குடும்பத்துல செல்வாக்கு அதிகரிக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய ஆலோசனைக்கும் மதிப்பு உண்டாகும். நிறைய வேலையை இழுத்து போட்டு செய்வீங்க. அதன் காரணமா கொஞ்சம் உடல் உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. சுய தொழில் செய்யறவங்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும், லாபமும் அதிகரிக்கும். தாய் வழி உறவுக்காரர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு பலமா இருக்குங்க. மேலும் இந்த நேரத்துல கணவரை அனுசரித்து செல்வதனால பிரச்சனைகள் இல்லாமல் போகும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவங்களுக்கு மீண்டும் திருமணம் நடக்குங்க. கல்வியை பொறுத்தவரைக்கும் படிப்புல கவனம் செலுத்துங்க. எதிர்காலம் பத்தின சிந்தனைகள் மேலோங்கும். டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நீங்க பொதுத் தேர்வுகள்ல நீ எதிர்பார்த்த மதிப்பெண்களை விட அதிகமா பெற முடியும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில இருந்த பாதிப்புகள் விலகுது. இருந்தாலும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சத்தான உணவுகளை எடுத்துக்கோங்க. சின்னதா உடல் உபாதைகளை உணர்ந்தாலும் சரி, தலைவலி, காய்ச்சல், சின்ன ஏதாவது ஒண்ணு வந்தாலும் சரி, உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பெறுவது சிறப்பு. குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். சொந்த பந்தங்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பொருளாதார நிலை உயர்ந்து வீடு கட்டுவீங்க, தொழில் தொடங்குவீங்க. தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே வெற்றியாக மாறும். குடும்பத்துக்கு தேவையான வசதிகளை உருவாக்கி கொள்வீங்க. பிள்ளைகள் நலன்ல அக்கறை அதிகரிக்கும், சேமிப்பு அதிகரிக்குங்க. சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம், குலதெய்வத்தை அடிக்கடி போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றதுனால நன்மைகள் அதிகரிக்கும், சங்கடங்கள் விலகும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன், நட்சத்திர பலன்களை பார்த்த வரைக்குமே விருச்சிக ராசிக்கு அப்படின்னு இந்த 2025 அப்படின்னு ஈடு இணையில்லாத சந்தோஷத்தை மட்டுமே தரக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு. வரக்கூடிய வாய்ப்பு கரெக்டா பயன்படுத்து. 3 விஷயத்துல விருச்சிகம் கவனமா இருக்கணும். கொடுக்கல் வாங்கல கவனமா இருக்கணும். யாரையும் நம்ப கூடாது. அதே மாதிரி யாருக்கும் போய் ஜாமீன் நிக்க கூடாது. புரியுதுங்களா? இத மட்டும் கரெக்ட்டா 3 விஷயத்த ஒதுங்கி நின்னுட்டீங்க அப்படின்னா, இந்த வருடம் முழுக்கவே உங்களுக்கான மதிப்பு, மரியாதை அப்படின்னு உயர்வா இருக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே ஈடேறது மட்டும் இல்லாம, தொடர்ந்து சந்தோஷத்த மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ஆண்டா இந்த வருஷம் இருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க, நம்முடைய சாய் முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் கூடுதல் தகவல்கள் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க. நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள். தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை போட்டு சிறிதளவு மாறுபடலாங்க. வாழ்க வளமுடன்.